நீங்கள் வந்து இப்போ லென்ஸ் வச்சுட்டு அப்புறம் நிறைய பேர் வேணான்னு சொல்கிறவங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அந்த மாதிரி வேணான்னா மாற்றிக்கலாமா? டெஃபினட்டாக மாற்றலாம். பட் என்னென்னா என்னென்ன ப்ரீ ஆப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஜென்ரலாக வந்து கேட்ராக்ட் ஆப்ரேஷன் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா சர்ஜரி பண்ணும்போது தூங்கலாமா சார்? நார்மலாக தூங்குறத வந்து நான் என்கரேஜ் பண்ணுவேன். பட் ஹாய் எவ்ரிவான், நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்கோம். இது 3rd பார்ட். அண்ட் நம்ம ஆப்டோமெட்ரிஸ்ட் இருக்காங்க, அவங்க கொஷின்ஸ் கேட்பாங்க, நான் ஆன்சர் பண்ணுவேன். இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஹாய்மா. ஹலோ சார். ஹலோ எவ்ரிவன். ரிமைனிங் இருக்கிற கேட்ராக்ட் கொஷின்ஸ் வந்து இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேட்ராக்ட் பண்ணும்போது லென்ஸ் உள்ள வைப்போம்ல சார், அதில் எது பெஸ்ட்டு லென்ஸு, எந்த லென்ஸு நல்லா இருக்கும் வச்சுட்டு அப்புறம் அதோட ப்ளஸ் மைனஸ் சொல்லுங்களேன். ஷோர். இப்போ வந்து லென்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பட்ஜெட் வந்து ஒரு இஷ்யூ இல்லைன்னா 2 ப்ரீமியம் லென்சஸ் இருக்குது. ஒன்று வந்து மல்டிஃபோக்கல் லென்ஸ்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஈடாஃப்னு சொல்லுவோம். ஸோ மல்டிஃபோக்கல் லென்ஸில் என்னென்னா தூர பார்வை, இன்டர்மீடியட் பார்வை, அதாவது லேப்டாப் அதெல்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு, கிட்ட பார்வை செல்ஃபோன், இப்போ புக்ஸ் படிக்கிறது ஆர் ஏதாவது ஊசி கோக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஒர்க், இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து நல்லா தெரியும் மல்டிஃபோக்கலில். இதில் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் லென்சஸ் இருக்குது. பட் மல்டிஃபோக்கல் என்ன ஒரு இஷ்யூனா கிளேர் ஹேலோஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது நைட் ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வளைவாக தெரியறது, பளிச்சுன்னு லைட் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 300ல் ஒருத்தருக்கு வந்து அந்த லென்ஸ் வேணான்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஒரு லென்ஸ் கேட்பாங்க அவங்க. ஸோ இதுதான் ஒரே ஒரு ட்ராபேக், பட் பெஸ்ட் லென்ஸ். அந்த ட்ராபேக் இல்லாத லென்ஸ் தான் அந்த ஈடாஃப். ஸோ ஈடாஃபில் வந்து கிளேர் ஹேலோஸ் கிடையாது. பட் என்ன ஒரு பிரச்சனைனா தூர பார்வை, இன்டர்மீடியட் பார்வை நல்லா தெரியும், கிட்ட பார்வைக்கு ஒரு +1 பவர் கண்ணாடி போட வேண்டியிருக்கும். ஃபங்க்ஷனல் விஷன் நல்லாயிருக்கும், அதாவது டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு உங்களுக்கு கண்ணாடி போட தேவையில்லை. ரொம்ப உன்னிப்பாக பார்க்கணுன்னா கண்ணாடி போட வேண்டியிருக்கும். ஈடாஃப் யாருக்கு சூட்டபிள்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒர்க் போகிறாங்க வராங்க, நைட் டிரைவிங் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஈடாஃப் சூட்டபிள். அண்ட் மல்டிஃபோக்கல் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம மல்டிஃபோக்கல் சூட்டபிளாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ லென்ஸ் வச்சுட்டு அப்புறம் நிறைய பேர் வேணான்னு சொல்கிறவங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அந்த மாதிரி வேணான்னா மாற்றிக்கலாமா? டெஃபினட்டாக மாற்றலாம். பட் என்னென்னா நார்மல் கேட்ராக்ட் சர்ஜரிக்கும் லென்ஸ் எக்ஸ்பிளான்டேஷன் அண்ட் இன்னொரு லென்ஸ் வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேட்ராக்ட் சர்ஜரி எப்படி பண்ணுவோன்னா ஒரு ஓப்பனிங் பண்ணிவிட்டு அப்புறம் லேசர் மூலியமாக லென்ஸை உடச்சி அதை வேக்யூம் கிளீனர் மாதிரி சக் பண்ணிவிட்டு வேறு ஒரு லென்ஸை ஃபோல்டபிள் சுருட்டி உள்ளே வைப்போம். பட் இதில் என்னென்னா ஆல்ரெடி சுருட்டி விரிச்ச லென்ஸ் தான் உள்ளே இருக்கும். ஸோ அதை திருப்பி ஃபோல்டு பண்ணி வெளியில் எடுக்கணும், விச் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட். சரிங்களா? அண்ட் அதை உடைக்கவும் முடியாது, ஆர் கட் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்கில்ஸ் தேவை இந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறதுக்கு. ஜென்ரலி வி டோன்ட் அட்வைஸ், பட் வேறு வழி இல்லைன்னா பண்ணலாம் தாராளமாக. பண்ண முடியாதுன்ற ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது மயக்க மருந்து கொடுப்பீங்களா? அது எப்படி கொடுப்பீங்க? ஸோ கேட்ராக்ட் ஆப்ரேஷனுக்கு யூஸ்வலாக டாப்பிக்கல் இல்லை லோக்கல் அனஸ்தீஷியா தான். ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுக்க மாட்டோம். ஜென்ரல் அனஸ்தீஷியானா சுயநினைவே இல்லாமல் இருப்பாங்கல்ல, அதுதான் ஜென்ரல் அனஸ்தீஷியா. அது வந்து குழந்தைங்களுக்கு இல்லை சைக்காட்ரிக் பேஷண்ட்டுக்கு ஜென்ரல் அனஸ்தீஷியா இல்லை ஷார்ட் ஜிஏ அந்த மாதிரி சொல்லுவோம். ஜென்ரலாக நம்ம பண்ணுறது டாப்பிக்கலில் பண்ணுவோம். டாப்பிக்கலில் பண்ணாலும் உங்களோட கண்ணை நகர்த்துறதுக்குலாம் உங்களால் முடியும். பேஷண்ட் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் லைட்டை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் தைரியமாக இருக்காங்க அப்படின்னா நம்ம டாப்பிக்கலில் பண்ணலாம். பயப்படுறாங்க அண்ட் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது அந்த மாதிரினா நம்ம சின்ன இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் கண் இருக்காது அண்ட் நம்ம வந்து ஈஸியாக ஆப்ரேஷன் பண்ணிடலாம். இது வந்து சர்ஜன் டு சர்ஜன் டிஃபர் ஆகும் அண்ட் பேஷண்ட் டு பேஷண்ட் டிஃபர் ஆகும். பட் லோக்கல் அனஸ்தீஷியாவும் பயப்பட வேணாம், ஒரு சின்ன ஊசி தான் இங்கே போடுவோம். கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் எடுப்போம்? ஜென்ரலாக பேஷண்ட் உள்ளே வந்தாங்கன்னா நம்ம விஷன் செக் பண்ணுவோம். விஷன் எந்த அளவுக்கு பார்வை இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கண்ணில் ஏதாவது பவர் இருக்கா என்னென்று ஏஆர் ரீடிங் எடுப்போம். இதை தவிர ப்ரெஷர் இருக்கா கண்ணில் அண்ட் லென்ஸ் கண்ணாடி போட்டிருக்காங்கன்னா அவங்களோட பவர் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் ஜென்ரலாக பண்ணிவிடுவோம், எல்லா பேஷண்ட்டுக்கும் பண்ணுவோம். அண்ட் கேட்ராக்டுக்கு பர்டிகுலராக ஏ ஸ்கேன், கே ரீடிங், அதாவது லென்ஸோட பவர் ஒரு கண்ணுக்கும் ஒரு லென்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வைப்போம். ஸோ அதுக்கு உண்டான ரீடிங்ஸ்லாம் எடுத்து பார்ப்போம். சிரிஞ்சிங்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். அது எப்படின்னா ஒரு நீர் போகிற பாதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். அதில் ஏதாவது அடப்பு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸில் இல்லாதது நம்ம ஹாஸ்பிட்டல் என்ன யூஸ்வலாக பண்ணுவோம்னா ஓசிடி ஸ்கேன் பண்ணி பார்த்து ரெட்டினா நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம ஆப்ரேஷனே பண்ணுவோம். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அது பண்ண மாட்டாங்க காஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்னால. நாங்கள் அது கேட்ராக்டோட பேக்கேஜ்லேயே அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணுறதுனால அது மோஸ்ட்லி அது ஃப்ரீயாக தான் நாங்கள் பண்ணுறோம். என்னென்ன ப்ரீ ஆப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஜென்ரலாக வந்து கேட்ராக்ட் ஆப்ரேஷன் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா
நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு வரணும். ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு தலைக்கு குளிக்க வேணாம்னு சொல்லுவோம். அண்ட் ஃபுட்டு தாராளமாக சாப்பிட்டு வரணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வந்து மயக்கப்பட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா சாப்பிட்டுட்டு வரணும். அண்ட் மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ்வலாக போடுற பிபி சுகர் மெடிசன்லாம் எடுத்துக்கணும். பிளட் தின்னர்ஸ்னு சொல்லிட்டு பர்டிகுலராக ஆஸ்பிரின் அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா நாங்கள் ஜென்ரலாக 3 நாள் நிப்பாட்ட சொல்லுவோம். சில டாக்டர்ஸ் 5 நாள் நிப்பாட்ட சொல்லுவாங்க. உங்கள் டாக்டரை கேட்டுட்டு அது எத்தனை நாள் நிப்பாட்டணுமோ நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்ஜரிக்கு வரலாம். சர்ஜரி பண்ணும்போது தூங்கலாமா சார்? நார்மலாக தூங்குறத வந்து நான் என்கரேஜ் பண்ணுவேன். பட் சர்ஜரி அப்போ தூங்காமல் இருக்கிறது நல்லது. ஏன் காரணம்னா நீங்கள் சம்டைம்ஸ் தூக்கத்தில் வந்து கண்ணை அசைச்சிட்டிங்க, தலையை அசைச்சிட்டிங்கன்னா இது வந்து மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரி. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஷேக் பண்ணால் கூட ப்ராப்ளம் காஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலாக நாங்கள் வந்து தூங்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். பேஷண்ட்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்துட்டு அவங்களை தூங்க விடாமல் தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவோம். அண்ட் ஆப்ரேஷன் ஹார்ட்லி டேக்ஸ் ½ hour. ஸோ அதனால் ஒரு அரை மணி நேரம் அவங்க தூங்காமல் இருந்தாங்கன்னா இட்ஸ் பெட்டர். ஆப்ரேஷன் பண்ணிட்ட அப்புறம் ஹாஸ்பிட்டல்லே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குமா? அப்படி பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ நாள்? யூஸ்வலாக வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. காலையில் வந்தீங்கன்னா சாயந்தரம் போயிடலாம். கட்டை அன்றைக்கே பிரித்து அமுச்சிடுவோம். இல்லைனா ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கட்டு பிரிக்கிறதுக்காக திருப்பி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ப்ரொசீஜர் இருக்கும். பட் சில இடத்துல கேம்பில் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் தங்கி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணி செக்கப்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக ஸ்டே பண்ண சொல்லுவாங்க. பட் ஜென்ரலாக எங்கேயுமே ஸ்டே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கேம்ப்னா இங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்களே சார், அப்போ கேம்பில் பண்ணுற சர்ஜரிக்கும் நம்ம பே பண்ணி பண்ணுற சர்ஜரிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதாவது கேம்ப் சர்ஜரின்றது ஃப்ரீ சர்ஜரிஸ், பே பண்ணி பண்ணுற சர்ஜரி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ கேம்ப் ஆர் ஃப்ரீ சர்ஜரியில் நம்ம ஜென்ரலாக வந்து மேனுவல் சர்ஜரி மாதிரி பண்ணுவாங்க. SICS இல்லை ECC காஸ்ட் கட்டிங்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் மேனுவல் சர்ஜரிக்கும் ஃபேக்கோ லேசர் சர்ஜரிக்கும் சில வித்தியாசம் இருக்குது. சிலிண்ட்ரிக்கல் பவர் வரலாம் அண்ட் புண்ணு ஆறுறது கொஞ்சம் லேட் ஆகும். பட் இதை விட முக்கியமான விஷயம் கேம்ப் சர்ஜரியில் ஒரு செட் ஆஃப் லென்ஸ் மட்டும்தான் நம்ம வைக்க முடியும். மோனோஃபோக்கல் லென்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம வைக்க முடியும். பட் பெய்டு பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம மல்டிஃபோக்கல், ப்ரீமியம் லென்ஸ், காஸ்ட்லி லென்ஸ் அண்ட் நிறைய டெக்னாலஜி உள்ள லென்ஸ்லாம் நம்ம வைக்கலாம். ஸோ அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து லென்ஸ் வந்து வி கேன் சூஸ் இன் பெய்ட் சர்ஜரி. ஆப்ரேஷன் பண்ணிட்ட அப்புறம் என்னென்ன அட்வைஸ்லாம் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கணும்? ஜென்ரலாக எல்லா பேஷண்ட்ஸும் என்ன கேட்பாங்கன்னா, நான்வெஜ் சாப்பிடலாமா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. நான் யூஸ்வலாக சொல்கிறது ராஜ்கிரண் மாதிரி நல்லி எலும்பு மட்டும் அன்றைக்கி கடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் தூங்குறதும் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் மட்டும் நம்ம ஒரு நாளைக்கு படுக்காமல் இருந்தால் பெட்டர். அதுக்கப்புறம் நம்மளாக எப்படி வேணாலும் தூங்கிக்கலாம். அண்ட் இதை தவிர டிவிலாம் தாராளமாக பார்க்கலாம். நிறைய பேஷண்ட் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கூட அந்த அட்டெண்டர் வந்து டிவி பார்க்காதீங்க, செல்ஃபோன் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொம்மை மாதிரி உட்கார வச்சிடுறாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அண்ட் ஆல்சோ குக்கிங் அண்ட் வெளியில் போகிறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு 2 வீக்ஸ்க்கு அவாய்ட் பண்ணால் இட்ஸ் பெட்டர். அண்ட் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வரைக்கும் நீங்கள் போகலாம். பட் ஆனால் க்ளோஸ் டோர்ஸில் போகணும். டஸ்ட்டு எதுவும் கண்ணில் படாமல் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னும் எதனா ஸ்பெசிஃபிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதனா இருக்கா சார்? இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, கண்ணில் அடிப்படக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. இது 2 தான் நாங்கள் வந்து பயப்படுறது. ஸோ கண்ணில் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் வந்து நீங்கள் வந்து டே டைமில் போட்டுட்ருக்கணும் ஃபார் 2 வீக்ஸ்க்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு கப்பு வந்து கொடுத்துருவோம். இதை டேப் போட்டுட்டு கண்ணில் ஒட்டி வச்சுக்கணும். சரிங்களா? இது வந்து நைட்டில் தூங்கும்போது. ஸோ இது 2மே நீங்கள் பண்ணிங்கன்னா அடிப்படாமல் நம்ம கண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நம்ம கண்ணை பார்த்துக்கணும். ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு டர்ட்டி ஹேண்ட்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம கண்ணில் போய் தொடுறதோ அண்ட் டஸ்ட்டான என்வரன்மெண்ட்டில் போகிறதோ அண்ட் ட்ராப்ஸ் போடாமல் இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. அண்ட் சொட்டு மருந்து போடுறதும் லிக்விட் சோப் போட்டு கையை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையெல்லாம் தொடச்சிட்டு தான் சொட்டு மருந்து போடணும். அண்ட் செல்ஃப் மெடிக்கேஷன் அவங்களா போடாமல் யாராவது வச்சு போட்டால் இன்னும் பெட்டர். இப்போ கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிட்ட அப்புறம் எதனா சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? அதனால ஜென்ரலாக பேஷண்ட் சொல்கிற சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னா, கண் சிவப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் கிளேர் இருக்குது, ஹேலோஸ் இருக்குது, அதாவது வளைவாக தெரியுது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. முன்னாடி சர்ஜரி பண்ணும்போது எல்லாம் ப்ளூவாக தெரியுதுன்னு சொல்லிட்டு பேஷண்ட் சொல்லுவாங்க. அது வந்து ஓல்டு லென்ஸ், யூவி ப்ரொடெக்ஷன் இல்லாத லென்ஸ். அது உஜாலாவில் துவச்சி போட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சில பேஷண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்ஸ் வந்து பூச்சி பறக்கிறது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரலாக என்னென்னா, கண்ணுக்கு பின்னாடி ஜெல் மாதிரி இருக்கும். அந்த ஜெல்லு வந்து லிக்விட் ஆச்சுன்னா பூச்சி பறக்கும். பட் இந்த கேட்ராக்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு அது மறைச்சிக்கிட்டு இருக்கும். பட் அந்த கேட்ராக்ட் ரிமூவ் பண்ணி நல்லபடியாக சர்ஜரி பண்ணிட்டோன்னா அந்த பூச்சி பறக்கிறது அதிகமாக தெரியும், விச் இஸ் வெரி 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 நார்மல். இதை தவிர பேஷண்ட்ஸ் வந்து கிட்ட இருக்கிறது எனக்கு சரியாக தெரியல டாக்டர், முன்னாடி எனக்கு நல்லா தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நியூக்ளியர் சிரோசிஸ், ஹார்ட் கேட்ராக்டாக இருந்திருக்கும். அந்த டைமில் அவங்களால கிட்ட படிக்க முடிஞ்சிருக்கும். பட் இப்போ அந்த பொறையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தூர பார்வை மோனோஃபோக்கல் லென்ஸ் வச்சோன்னா தூர பார்வை மட்டும் கிளியராக தெரியும். பட் கிட்ட பார்வைக்கு நீங்கள் கண்ணாடி போட்டு ஆகணும். ஸோ இதெல்லாம் தான் காமன் சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம். அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நார்மல். கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறதுனால வேறு எதனா காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கா? கேட்ராக்ட் சர்ஜரி சில சிச்சுவேஷன்ஸில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், புறை ரொம்ப முத்தி இருந்ததுன்னா, NS4 NS5 அந்த மாதிரி கேட்ராக்டில் ஆர் மெச்சூர் கேட்ராக்டில்
அது தவிர உங்களுக்கு சூடோ எக்ஸ்ஃபோலியேஷன் இருக்குது, அதாவது ஒரு சின்ன பவுடர் மாதிரி கண்ணுக்குள்ளே இதாகும், செக்ரேட் ஆகும். அது வந்து அதிகமாக இருந்ததுன்னா சம்டைம்ஸ் லென்ஸ் பேக் எல்லாம் வீக்காக இருக்கும். அண்ட் பியூப்பிள் குட்டியாக இருந்ததுன்னா ஆர் ஆம்பளைங்க வந்து சம்டைம்ஸ் டாம்ஸ்லோசின்னு ஒரு டேப்லெட் இருக்குது, அது பினைன் ப்ராஸ்டட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபிக்காக போடுவாங்க, அந்த டேப்லெட் எடுத்துப்பாங்க. அந்த டேப்லெட் எடுத்துகிட்டா கூட சம்டைம்ஸ் பியூப்பிள் வந்து கரெக்டாக நிற்காது, ஃப்ளாப்பி ஐரிஸ் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் கண்டிஷனில் சர்ஜரி கேன் பி லிட்டில் காம்ப்ளிகேட்டட். பட் காம்ப்ளிகேஷனில் நமக்கு வி ஹாவ் லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் இட். அது வந்து ஆப்ரேஷன் பண்ணி லென்ஸ் வைக்க முடியாமல் திருப்பி ஒரு செகண்டரி ஆப்ரேஷன் பண்ணி லென்ஸ் வச்சிடலாம். ஸோ அதனால் அவங்க பார்வைக்கு ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் இன்ஃபெக்ஷன் மட்டும் ஆகாமல் நம்ம வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறீங்களா? அது எந்த அளவுக்கு டேஞ்சரஸ்? அதாவது இன்ஃபெக்ஷன்றது வந்து ஒரு சின்ன கிருமி, வைரஸாவோ இல்லை பாக்டீரியாவோ இல்லை ஃபங்கலோ ஏதோ ஒரு கிருமி, அது வந்து நம்மளோட கண் அதுக்கு நல்ல அழகாக வளர்கிறதுக்கு ஒரு என்வாயன்மெண்ட் கொடுத்துரும். ஸோ அதனால் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் கண்ணுக்குள்ளே போனால் கூட பார்வை வந்து ரொம்ப 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 குறைச்சிடும். ஸோ யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். இன்ஃபெக்ஷன் கண்ணில் போகாமல் நீங்கள் கையெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு சொட்டு மருந்து கரெக்டாக போட்டுட்டு சுகர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நான் சொன்னல உங்களுக்கு முன்னாடி காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வரதுக்கான சான்சஸ் இருந்தால் கூட அது நம்ம சரி பண்ணிடலாம். பட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா விஷன் கொண்டு வரது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அதனால் இன்ஃபெக்ஷன் மட்டும் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணி முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் எனக்கு திருப்பி கேட்ராக்ட் வரதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா? அதாவது கேட்ராக்ட் வந்து திருப்பி வராது, சில கண்டிஷன் இருக்குது. அதாவது ஆஃப்டர் கேட்ராக்ட் இல்லை போஸ்டியர் கேப்சுலர் ஆஃப் பேசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சர்ஜரி பற்றி. அதாவது இதுதான் உங்களோட லென்ஸ் அப்படின்னா, கேட்ராக்ட் லென்ஸ் அப்படின்னா மேலே இருக்கிற தோல் எடுத்துருவோம், உள்ளே இருக்கிற கண்டென்ட்லாம் எடுத்துருவோம், அதுக்கப்புறம் ஒரு லென்ஸை வச்சு இன்ட்ராகுலர் லென்ஸை உள்ளே வச்சுருவோம். ஸோ இந்த லென்ஸில் பிரச்சனை இருக்காது. பட் இந்த தோல் சொன்னேன்ல, அந்த தோல் மேலே தான் நம்ம வைப்போம். அந்த தோல் சம்டைம்ஸ் வெள்ளை ஆகலாம். இதுக்கு பேர் ஆஃப்டர் கேட்ராக்ட் இல்லை போஸ்டியர் கேப்சுலர் ஆஃப் பேசிஃபிகேஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து ஒரு 3 மாதம் கழித்து தெரிய வரும். இந்த மாதிரி தெரிய வந்ததுன்னா கூட பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவுட் பேஷண்ட்லேயே, அதாவது நீங்கள் ஜென்ரலாக போய் டாக்டர் பார்க்குறீங்களா செக்கப்பு, அந்த இடத்துலையே ஒரு லேசர் மிஷின் வச்சு லேசர் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் தேங்க்யூ.